இப்போ நம்ம பார்க்க போகிறது மலாசனம். ஸோ ஸ்குவாட் பார்த்தோம் இல்லையா, அதோட ஒரு வேரியேஷன் தான். இன்ஃபேக்ட் மலாசனம் வந்து ஈஸியர் தென் நம்ம நார்மலாக யூஸ்வலாக ட்ரெடிஷ்னல் ஸ்குவாட்டோட ஈஸியர் வெர்ஷன் தான் இது. அதுவுமே நம்ம எல்லா ஆசனத்துக்கும் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டார்டிங் பொசிஷன் சமஸ்திதியில் ஆரம்பிக்க போகிறோம். ஸ்டாண்டிங் பொசிஷன். இங்கேருந்து நல்லா உங்களோட ஷோல்டர் விட்டுக்கு காலை நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. அவங்க ஷோல்டர் லெவலுக்கு நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம் காலை. ஏற்கனவே ப்ராக்டிஸே பண்ணதில்லை, முட்டி வந்து வலி இருக்குது அப்படின்லாம் இருக்கிறவங்க, இல்லை ஒரு பேக் ஒரு டைட்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலை இன்னும் கூட நல்லா தள்ளி வச்சுக்கலாம். ஷோல்டர் விட்ட விடவே தள்ளி வச்சுக்கலாம். 2 காலையும் ஃபீட் ஓப்பன் டு 45 degrees. ஸோ இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பொசிஷனாக இருக்க போகிறது. இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்ட். நல்ல கையை வந்து தரையில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு உள்மூச்சு எடுத்துக்கலாம். இன்ஹேல், எக்ஸேல், கையை தரையில் அழுத்திட்டு ஸ்குவாட் போயிடுங்க. ஸோ இதுதான் உங்களோட மலாசனத்தோட வேரியேஷன். இன்ஹேல் உத்தானாசனம் மாதிரி ஃபார்வர்ட் பெண்டிங் பொசிஷன், முந்தின பொசிஷனுக்கு வந்துட போகிறோம். இங்கே எக்ஸேல் பண்ணிக்கோங்க. Inhale, arms up, come up. Exhale, arms down. இதை இன்னொரு முறை பார்க்கலாம். Inhale, arms up. Exhale, forward bend. Inhale in this position. அடுத்த எக்ஸேலில் நல்லா ஸ்குவாட் ஃபுல்லாக கீழே போகிறீங்க. ஃபுல் ஸ்குவாட் மலாசனம். Inhale, forward bending position. Exhale here. Inhale, come up. Arms down. ஸோ இது பேருக்கு ஏற்றா போலேயே உங்களுக்கு நல்ல கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ணக்கூடிய ஆசனம் இது. இதோட இன்னொரு நெக்ஸ்ட் வேரியேஷன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ போன மாதிரியே நம்ம கீழே வரைக்கும் போயிட போகிறோம். இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்ட். நல்ல கையை வந்து காலுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. நவ் கோ டவுன் ஃபுல் ஸ்குவாட். அதே மாதிரி ஸ்குவாட்டிங் பொசிஷன் போயிட போகிறோம் எக்ஸேலில். ஸோ உங்களுக்கு நல்ல இந்த பொசிஷனில் பேலன்ஸ் வந்துருச்சுன்னா கைகளை ரெண்டுத்தையும் தரையிலேருந்து எடுத்துடலாம். 2 கையும் நமஸ்காரம் முத்ராவில் வச்சுட்டு உங்கள் கை முட்டியால் கால் முட்டியை நல்லா வெளில தள்ள பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் க்ராயின் ஓப்பனிங் இருக்கா மாதிரி முட்டி 2த்தையும் வெளில தள்ள போகிறோம். கை முட்டியால் கால் முட்டியை வெளியில் தள்ள போகிறோம். அது பண்ணுறச்சே நல்லா உங்கள் முதுகும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்க பாருங்கள். இதுதான் உங்களோட மலாசனம். ஸோ இதுலேருந்து 2 விதமாக வெளில வரலாம். முதல்ல பார்த்த மாதிரி கைகளை கீழே வச்சுருங்க. ஃபார்வர்ட் பெண்டிங் பொசிஷனுக்கு வந்துடலாம். உத்தானாசனம். இன்ஹேல், கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். இந்த செகண்ட் வேரியேஷன் நம்ம கீழே போகிறச்சவே ஒரே ஸ்டெப்லேயே போயிடலாம். இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப், கைகள் 2 நமஸ்கார் முத்ரா. எக்ஸேல், கீழே ஃபுல் ஸ்குவாட் மலாசனத்துக்கே நேராக போயிட போகிறோம். இந்த கை முட்டியால் கால் முட்டியை ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். நமஸ்கார் முத்ரா அட் செஸ்ட் லெவல். ஸோ இதுதான் உங்களோட மலாசனம். இதுலேருந்தே நான் 2வது முறையாக வெளில கம்மிங் அவுட் ஆஃப் த பாஸ்டர் சொன்னது செகண்ட் வேரியேஷன். இதுலேருந்தே அப்படியே மேலே வந்துட போகிறோம். இன்ஹேல், கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். ஸோ ஃபியூ டைம்ஸ் ரிப்பீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக இதில் ஸ்டே பண்ணலாம். ஸ்டே பண்ண இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஆசனம். எல்லோரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மலாசனத்துலேருந்து, மலாசனம்னு சொல்கிறத விட நமஸ்கார் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணால் மலாசனம். பட் இந்த மாதிரி ஃபீட் தள்ளி வச்சுட்டு நம்ம பண்ணக்கூடிய ஸ்குவாட்லேருந்து ஹிப் ஓப்பனிங்க்கு இன்னும் 2 மூவ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். அது வந்து நல்லா ஹிப்பு டைட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நேராக அந்த மலாசனம் பொசிஷனுக்கு போயிடுங்க. கை தரையிலே இருக்கட்டும். கோ டவுன் ஃபுல் ஸ்குவாட். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன் வந்தாச்சு. இதுலேருந்து மெதுவாக கைகளை 2ம் சைட்ஸுக்கு மூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு லெஃப்ட் காலுக்கு 2 சைடு கையை வச்சுக்க போகிறோம். 2 கையை 2 சைடில் வச்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணுறச்சே ரைட் முட்டியை தரைக்கிட்ட நம்ம எடுத்துன்னு போகிறோம். ட்ராப் யுவர் ரைட் நீ டவுன். இன்ஹேல், சென்டர் வச்சு கைகளை சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்துருப்போம். எக்ஸேல், ரைட் சைடு மூவ் பண்ணலாம். கையை நகர்த்திட்டே நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணுறச்சே லெஃப்ட் முட்டியை தரையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஹேல், கம் பேக் டு சென்டர். எக்ஸேல், ட்விஸ்ட் லெஃப்ட்.
நல்லா ரைட் முட்டியை தரையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உடம்பையே நம்ம லெஃப்ட் சைடாக திருப்ப போகிறோம். இன்ஹேல் சென்டர், எக்ஸேல் ரைட் சைட், லெஃப்ட் முட்டியை தரையில் வைக்கணும். இன்ஹேல் சென்டர். உத்தானாசனத்துக்கு வந்துடலாம். ஃபார்வர்ட் பெண்டிங் பொசிஷன். எக்ஸேல், இன்ஹேல் கம் அப், எக்ஸேல் ஆர்ம்ஸ் டவுன். ஸோ இப்போ பார்த்த சைட்வேஸ் மூமெண்ட்ஸ் ஃப்ரம் மலாசனா வந்து உங்களுக்கு ஹிப்புக்கு ரொம்பவே டைட் ஹிப்பு இல்லை ஹிப்புனால் முட்டி வலியும் நிறைய பேருக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஹிப்பு ஃப்ரீ ஆனாலே பாதி பேருக்கு முட்டி வலி குறைஞ்சிரும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஸ்குவாட் பொசிஷன் போக முடியுமோ நீங்கள் இந்த வேரியேஷனையும் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிராணாயாமா, அதாவது மூச்சு பயிற்சி. ஸோ இப்போ நம்ம கற்றுக்க போகிறது பேசிக் சிம்பிள் பிராணாயாமா ப்ராக்டிசஸ் தான்.